ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 1-2. ஸ்லோகம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச பிரலம்ப பக சானூர திருணாவர்த்த மகாசனைக முஷ்டிக அரிஷ்ட த்விவித பூதனா கேசி தேனுகை. பதம் 2. அந்யைச்ச அசுர பூபாலைர் பான பௌமாதிபிர் யுத்தக யதூனாம் கதனம் சக்ரே பலி மாகத சம்ஸ்ரயக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். பிரலம்பன் என்ற அசுரனால், பக என்ற அசுரனால், சானூரன் என்ற அசுரனால், திருணாவிரதன் என்ற அசுரனால், மகாச்சனை அகாசுரனால், முஷ்டிகன் என்ற அசுரனால், அரிஷ்டன் என்ற அசுரனால், த்விவிதன் என்ற அசுரனால், பூதனையால், கேசியால், தேனுகனால், அந்யைச்ச மற்றும் பல அசுரர்களால், அசுர பூபாலை பூமியிலுள்ள அசுர மன்னர்களால், பானராஜனால், பௌமாசுரனால், ஆதிபி மற்றும் பிறராலும், உதவி செய்யப்பட்டு, யது வம்ச அரசர்களின் கதனம் துன்புறுத்தலை சச்ரே எப்போதும் செய்து வந்தான். பலி மிகவும் சக்தி வாய்ந்த மாகத சம்ஸ்ரய மகதராஜனான ஜராசந்தனுடைய பாதுகாப்பின் கீழ். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், மகதராஜனான ஜராசந்தனுடைய பாதுகாப்பின் கீழ் சக்தி வாய்ந்த கம்சன் யது வம்ச அரசர்களை துன்புறுத்த துவங்கினான். இந்த விஷயத்தில் அவன் பிரலம்பாசுரன், பகன், சானூரன், திருணாவர்தன், அகாசுரன், முஷ்டிகன், அரிஷ்டன், துவிவிதன், பகாசுரன், பூதனை, கேசி, தேனுகன், நரகாசுரன் மற்றும் பூமியிலுள்ள பல அசுர மன்னர்கள் ஆகியோரின் உதவியை பெற்றான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 7 ஸ்லோகம் 7-8 பகவானால் கூறப்பட்ட பின்வரும் கூற்றை ஆதரிக்கிறது. யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரதகுலத் தோன்றலே, எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் நிலை குலைந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் மத கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகவும் யுகம் தோறும் நான் தோன்றுகிறேன். இதுவே மேற்கூறிய 2 ஸ்லோகங்களின் பொருளாகும். அனைவரும் பரமபதத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பை அளிப்பதற்காகவே இந்த ஜட உலகை பகவான் பராமரிக்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அரசர்களும் அரசியல் தலைவர்களும் பகவானின் நோக்கத்திற்கு தடை ஏற்படுத்த முயல்கின்றனர். இதனால் சூழ்நிலையை சரிப்படுத்துவதற்காக பகவான் தனியாகவோ அல்லது அவரது அம்சங்களுடனோ தோன்றுகிறார். எனவே பின்வருமாறு கூறப்படுகிறது. கர்ப்பம் சஞ்சார்ய ரோஹிண்யாம் தேவக்யா யோகமாயயா தஸ்யாக குக்ஷிம் கதக கிருஷ்ணோ த்வித்தீயோ விபுதைக ஸ்துதக. யோகமாயையின் சக்தியால் பலதேவரை ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றிய பிறகு தேவகியின் கர்ப்பத்தில் கிருஷ்ணர் தோன்றினார். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். யதுபிகி ச வியருத்யதக. யது வம்சத்து அரசர்கள் எல்லோரும் பக்தர்களாக இருந்தார்கள். ஆனால் சால்வனை போன்ற பல சக்தி வாய்ந்த அசுரர்கள் அவர்களுக்கு துன்பம் கொடுக்க துவங்கினார்கள். அந்த சமயத்தில் கம்சனின் மாமனாரான ஜராசந்தன் மிக மிக சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். எனவே யதுவம்ச அரசர்களை துன்புறுத்துவதில் ஜராசந்தனின் உதவியையும் மற்ற அசுரர்களின் உதவியையும் கம்சன் பயன்படுத்தி கொண்டான். அசுரர்கள் இயல்பாகவே தேவர்களை விட அதிக சக்தி வாய்ந்தவர்கள் போல காணப்பட்டனர். ஆனால் முடிவில் புருஷ பகவானின் உதவியால் அசுரர்கள் தோற்கடிக்கப்பட்டு தேவர்கள் வெற்றியடைந்தனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 1-2 ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.